ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஜேர்னி Y2K. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா தான் இருக்கணும்னு அதுவும் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹேம்நாத் வண்டியை சர்வீஸ் பண்ணியாச்சு. என்னோடய வண்டியை பஞ்சாபில் போய் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். இப்போ நேராக ஜெய்ப்பூர்லேருந்து ஹரியானா போகிறோம். ஹரியானா அடுத்து பஞ்சாப் போகிறோம். ஸோ பஞ்சாபில் போய் நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணிடுவோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட் பச்சை பசேல் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறிலாம். நம்மளுக்கு நேற்று ரூமில் மேகி பண்ணி சாப்பிட்டோம். எதுவுமே நாங்கள் நைட்டில் எங்கேயும் போகாததால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் கிளம்புற அந்த டயர்ட்னஸில் அப்படியே எந்த வீடியோ எடுக்கிறதில்ல. அப்படியே நாங்கள் பேக் பண்ணிட்டு போகிறது டைம் ஆகுதுன்றதால வேறு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ்லாம் நைட் ஸ்டே பண்ணுறது, நாங்கள் ரூமில் சமைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவை நானும் எடுக்கணும்னு பார்ப்பேன். எங்கே நாங்கள் அப்படியே போகிறோம், அப்படியே டயர்டில் படுத்துடுறோம். அப்படியே ஏதோ ஒன்றுக்கு ரெண்டாக ஏதோ சமைக்கிறோம். சமைச்சிட்டு ஏதோ ஒன்று நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்குமா. வெறும் அந்த வெளியில் வந்த ரூமை விட்டு செக் அவுட் பண்ணிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கணுன்ற தாட்டே வருது. அது மாதிரி அதுதான் கிச்சன் வேலை செய்கிறதா எதுவும் எடுக்கவே, கிச்சன் வேலை கிடையாது, சாரி, சமைக்கிற வேலை எங்களுக்கு அந்த இதெல்லாம் எடுக்க தோணவும் மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். ஒருத்தர் ஆனியன் கட் பண்ணுவோம், ஒருத்தர் பாத்திரம்லாம் தேய்ச்சிடுவோம், ஒருத்தர் குக்கிங்கான வேலையை பார்ப்பாங்க. அதனால் வீடியோ எடுக்க டைம் கிடையாது. ட்ரைபேட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எடுத்து அழகாக போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதனால் அதை எடுத்துகிட்டு போகல. நல்லா ஜெய்ப்பூர் நல்லா தாங்க இருக்குது. அந்த பில்டிங்லாம் செமையாக இருக்குது, வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹரியானாக்குள்ளே என்ட்ராயிட்டோம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல பசுமையாக இருக்குது. ஜெய்ப்பூராவது கொஞ்சம் அந்த ராஜஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறண்ட நிலமாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் செக்கில் பசுமையாக இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வேறு ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. இந்த ஏரியா மாறினதுமே, ஜெய்ப்பூர்லேருந்து ஹரியானாக்குள்ளே வந்ததுமே நல்லா ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நல்ல குளிரும் இருக்கும். நல்லா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு நைட்டெல்லாம். இங்கே காலம்போது டீ சாப்பிட்லாம் பார்த்தா எங்கேயுமே டீ கடை இல்லை. எல்லாமே லேட்டாக தான் திறப்பாங்க போல இருக்குது. எல்லா கடையும் மூடி தான் இருக்குது பாருங்கள். எல்லா கடையும் மூடி வச்சுருக்காங்க. சரி, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி எத்தனை ஸ்டேட் வந்திருக்கோன்னா, தமிழ்நாடு ஒன்று வந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து தான் கிளம்பியிருக்கோம். தமிழ்நாடு, தெலுங்கானா, அப்புறம் ஆந்திராவுக்கு அப்புறம் தான் தெலுங்கானா, ஓகேவா. அப்புறம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் ஒரு இடம் பார்த்தோம். பார்டர்னு சொன்னாங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அப்புறம் இன்னொரு ஏதோ ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. 3 பார்டர் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்படி போனால் இது மகாராஷ்டிரா, அது பெட்ரோல் பங்கை சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்க்கு அப்புறம் ராஜஸ்தான் வந்தோம். ராஜஸ்தானோட தலைநகரம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ ஹரியானா போயிட்டுருக்கோம். ஹரியானா போயிட்டு ஹரியானாலேருந்து பஞ்சாப் போவோம். பஞ்சாப்லேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போவோம். ஸ்ரீநகர்லேருந்து கார்கில்லேருந்து லே, லடாக், அப்படி போயிடுவோம். நல்ல ட்ரிப்புங்க, சூப்பர் ட்ரிப்பு இது. மறக்கவே முடியாத ட்ரிப்பு இது. எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக போட்ட மாதிரி போயிட்டே இருக்குது. பிளான் போட்ட மாதிரி மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரெண்டாவது இந்த அதே மாதிரி பார்க்கவும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அந்த இதுவும் பெரிய இது கிடையாது. அதனாலேயே இந்த மெமரிஸ்க்காகவே இந்த யூடியூப் சேனலில் எல்லாம் போட்டுட்ருக்கேன். கொடுத்தா போல் இண்டிகேட்டர் போட்டால் போல் நாலு இண்டிகேட்டர் பார்த்து லைட் இவர் இப்பதான் கடை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. போங்க, அடுத்த கடைக்கு போங்க. ஆமா,
இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே கடையை சீக்கிரம் திறக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லேட்டாக தான் திறக்கிறாங்க. ஏன்னா இப்போவே இங்கே குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்றாங்க கேட்டதுக்கு. குளிர் ஸ்டார்ட் ஆனதால் பொறுமையாக தான் திறப்பாங்களாம். அங்கங்கே வந்து குளிர் காயறதுக்கு நிறைய விறகெல்லாம் போட்டு வச்சு ரெடியாக இருக்காங்க. மக்கள் வந்து குளிர் காய்வாங்க போல இருக்குது. இன்னும் நவம்பர் டிசம்பர்லாம் பயங்கர குளிராக இருக்கும் போல இருக்குது. நம்மளுக்கும் சில்லுன்னு தான் இருக்குது, அந்தளவுக்கு குளிர் காயிற அளவுக்கு குளிர் ஒன்றும் இங்கே தெரியல. நாங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கோன்றதில் அதனால் தெரியலன்னு நினைக்கிறேன். ஹரியானா வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட்டு தான், ரொம்ப அவ்வளோ பெரிய ஸ்டேட் கிடையாது, சின்ன இது தான். இன்னொரு பஞ்சாப் போகிறதுக்கு இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பஞ்சாப் போயிடுவோம். பஞ்சாபில் வந்து வாகா பார்டர், அப்புறம் இந்த பொற்கோவில் இதெல்லாம் அங்கே பார்த்தலான்னு ஆசை. பஞ்சாபில் வந்து லஸ்ஸி ரொம்ப நல்லாயிருக்குன்னுவாங்க, பஞ்சாபி லஸ்ஸி. ஸோ அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாவும் அங்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னுவாங்க. இதெல்லாம் மனசில் வச்சிட்ருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணுன்ட்டு. நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்கும். வேறு என்ன டேஸ்டி ஃபுட் அங்கே நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்றலாம். நம்ம இப்போ பார்த்தோன்னா ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். ஒரு டீ கடை இங்கே திறந்துருக்கு. நல்லா அந்த டீம் சொல்லுவாங்களே, ஒரு டீம் ஒரு ஃபார்ம் ஆகி அங்கே வந்து டீ கடையில் வந்து அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. நம்ம ஹார்ட்வேர்ஸ்கார் இன்னும் வரல, வந்தார்னா அவரும் இதோட இந்த காலத்தில் சேர்ந்துருவார். சேர்ந்தானா அவரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ நம்ம அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் பண்ணிடணும். அப்புறம் மோடி ஆட்சி பௌத் அச்சா பௌத் அச்சான்னுவார். மோடி கவர்மெண்ட் அச்சா, அப்புறம் நாங்கள் பௌத் அச்சான்னோம். என்னத்துக்கு இந்த வேலை, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் போயிடுவோம்.
டாப் வியூ. நம்ம ஆளுக்கு ஹேம்நாத்துக்கு பார்த்தா கேமரா வந்து டாப் வியூவில் வைக்கணுமா. சரி, அதை டாப் வியூவில் வச்சாச்சு. அவர் டாப் ஆங்கிள் ஹெல்மெட் மேலே வச்சு மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு கோப்ரோவை. கோப்ரோவுக்கு வந்து நான் 2-3 பேட்ரி தான் கையில் வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப நேரம் சார்ஜுக்கு நிற்காதுங்கிறதால ஒரு பேட்டரியை 2 பேட்டரியை சார்ஜில் போட்டு வச்சுருக்கேன். வண்டியில் போடும்போது சார்ஜ் ஏற மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அப்போ அந்த பள்ளத்தில் விடும்போதெல்லாம் அந்த சாக்கெட் வந்து சார்ஜ் சாக்கெட் வந்து வெளில வந்துடுறதால சார்ஜ் சரியாக ஆக மாட்டேங்குது. அதனாலே என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே நான் எடுக்க முடியாமல் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். இந்த பேட்ரி எல்லாமே லோ ஆகிடுச்சு. இதோட பஞ்சாபில் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணுவோம். பஞ்சாப் வந்தாச்சு. நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு வீடியோ பஞ்சாப் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணுறேன், அனுப்புகிறேன், பாருங்கள். அதில் கோப்ரோ பேட்ரி நிறையா வாங்கணும். 2-3 பேட்ரி ஸ்பேர் வாங்கி வச்சுக்கணும். 2 பேட்ரி எடுத்துகிட்டு வந்தால் இதுதான் ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து சார்ஜர் ப்ராப்ளம் தான். நண்பர்களே, இப்போ பார்த்தா நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கோம். மழை வந்துடுச்சு. நல்ல பயங்கரமான மின்னலும் இடியும் இடிச்சு நிற்குது. வெளியில் சத்தம் கேட்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, நான் இங்கேயே இருட்டாக தான் இருக்கும், ஒன்றும் தெரியல. இங்கே பார்த்துருதுங்களா, நம்ம ஓனர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் புயலே வந்தாலும் சரி நான் படுத்து பண்ணிட்டாரு. ஏமா தெரிஞ்சு ரெடி பண்ணிட்டா போல எல்லாம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஜிப்பை தரப்பா லைட்டாக காட்டுவோம். காற்று அடிக்குதுடா, காற்றும் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சைலண்ட்டாக இங்கே படுத்து தூங்குறது தான் புத்திசாலித்தனம். வெளில போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. சத்தம் மட்டும் கேட்கணும், டப்புக்கு டிப்புன்னு சத்தம் மட்டும் கேட்டுட்ருக்கு. ஸோ நாங்கள் வண்டியெல்லாம் வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் இது இல்லை. சரி நண்பர்களே, நம்ம திரும்பவும் பார்ப்போம் அப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாபில் ஒரு பெட்ரோல் பங்க் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த டென்ட்டு. இந்த பங்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு ரொம்ப நல்ல டைப் ஒரு கிளம்புற சொல்லிவிட்டு எழுந்த இருக்கிற வரைக்கும் நின்று கிளம்பிட்டு போது சொல்லிட்டு பண்ணார். ஃபேன் வேறு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, செமையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலம்பரம் முதல் வேலையாக இந்த குட்டிங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடணும்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வாங்கி வந்து போட்டுட்ருக்கோம். நைட்டே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுங்கிறதால எல்லாம் டென்ட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க. அம்மா மட்டும் எங்கேயோ போய் படுத்துருச்சு போல இருக்கு. மீதி 2 குட்டீஸ் இருக்கானுங்க. 2 பேரும் டென்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, நாங்களும் அடக்கலம் கொடுத்துட்டோம். பாவம், நம்மளுக்கு தானே தெரியும் வாயிலா ஜீவனை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இது பண்ணுவோம் தெரியல. அதனால தான் சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு அதை படுக்க வச்சுட்டாங்க பக்கத்துலேயே. ரொம்ப பாவமாக இருந்தது. அதனால் சரி அப்படியே சொல்லிட்டு வச்சுட்டோம். அதுக்கு சாப்பாடு ஃபுட்டு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாச்சு. திருப்தியாக இருக்குது. அந்த நாள்லேருந்து எங்கேயுமே டாபிக்ஸ் வந்து எங்கேயும் போட முடியல. ஒரு சில இடத்துல ஹைதராபாத்லாம் 2 நாள் வண்டி இல்லாத நம்ம ஃப்ரீயாக இருந்தோம். அப்போ பிஸ்கெட் பாக்கெட்லாம் வாங்கி மொத்தமாக போட்டோம். பஞ்சாப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் இருக்குது, அதே டைமில் அந்த சூடாக ஒரு இது பார்த்தீங்கன்னா அது இல்லை. க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சாச்சு. கொஞ்சமாவது உடம்பு கூலிங்காக இருக்குன்னு சொல்லி எல்லாமே கழட்டி வச்சாச்சு. க்ளவுஸ் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன். அந்த ஜர்க்கின் அங்கேயே ரைடிங் ஜாக்கெட் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். கடையிலேயே டீ சாப்பிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ப்ரோக்ராம்னா, நம்ம நேராக எங்கே போகணும்னா ரூமுக்கு போய்ட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த புல்லட்டை சர்வீஸ் விட்டுருக்கோம். பக்கத்துலேயே இருக்குது. மேப்பில் பார்த்தாச்சு, கூகுள் மேப் பார்த்தாச்சு. அதை சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் ஒரு சுபம் வண்டியும் சர்வீஸ் விடணுன்னாரு, யூனிகானையும். அதையும் சர்வீஸ் விட்டுட்டு நேராக எந்த வண்டி சீக்கிரம் கிடைக்குதோ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு ஒரு வண்டியை சர்வீஸ் விட்டு 2 வண்டியில் வந்து இந்த வாகா பார்டர்
இந்தியா பார்டர், வாகா பார்டர் போய் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் ஈவெண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு நேராக நம்ம ரூமுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு என்ன டைம் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டோன்னா அப்படியே கிளம்பி அப்படியே விக்கெட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். சப்போஸ் லேட் ஆச்சு, ஏன்னா அந்த பொற்கோவில் வந்து என்னென்னா நைட்டில் பார்த்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம் ஆமாம், அப்படி தான் செய்யணும். இங்கே பார்த்தா இட்லி, வடை, தோசை, பூரி, பொங்கல் இது மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குமா? ஒரு சர்தார்ஜி சொன்னார். ரயில்வே ஸ்டேஷன் அட்டாரி பார்டர், இங்கே தான் நம்ம போகணும். அட்டாரி பார்டர் அதுதான் நம்ம போகணும். ஸ்ட்ரைட்டாக போகணும் அட்டாரி பார்டர். இன்றைக்கி போகணும். அதுதான் போகணும். அதில் வந்து ரூமை பார்த்துட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு வண்டி கொஞ்சம் சர்வீஸ் விடணும் முதல் வேலையாக. பார்த்தீங்கன்னா 2 வண்டி ரெடி ஆகிடுச்சு. மாற்றி எல்லாம் வண்டி ரெடி ஆகிட்டே இருக்கு. போய் டெலிவரி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இப்போ பஞ்சாப்ல நாங்கள் வந்து வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அப்புறம் இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் கோயில், அந்த சங்க கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில், கோல்டன் டெம்பிள் இருக்கு. எங்கேயாவது தேய்ச்சி எடுக்கலாமான்னு பிளான் பண்றாரு. 1 கிலோ 2 கிலோ தான் எடுக்க முடியுமான்னு பாக்குறாரு. எடுக்க முடியாது, உள்ள விட்டாவே பெரிய கோவில் சொத்து குளம் நாசம். அதனால கோவில போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வந்தீங்களான்னு இருக்கணும். ஒரு கலாச்சார பிரதிபலிப்போட இருக்கக்கூடிய ஒரு எடுக்கலாமா இது எடுக்கலாமான்லாம் பிளான் போடக்கூடாது. கலாச்சார பிரதிபலிப்போட இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் பஞ்சாப் மாநிலம். அவங்க நைட் வச்சிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா அவங்களோட மதத்தை வந்து திரிக்கிறதுதான் அது. ஸோ அதையும் நாங்க பார்த்தோம். போக்குவரத்து நெரிசல் நீண்ட சாலையாகத்தான் காட்சி அளிக்கிறது. பாருங்க, வைஷ்ணவ மோட்டார் ஆட்டோ எல்லாம் பஜாஜ் ஆட்டோ தான் எடுத்து போயிட்டு இருக்கோம். இங்கதான் இந்த சாரத்தை விட்டா சாரத்தை இங்க இதுவும் ஒரு விதமான சாரத்தை மாதிரி தான். இங்க பாருங்க எப்படி திருப்புறாங்க பார்த்தீங்களா? ஒருத்தனைங்க ஒழுங்கா ஓட்ட மாட்டானுங்க, தாறுமாறா ஓட்டுவானுங்க. நம்ம வண்டியை பார்த்தா ஒரு 1 ஹவரில் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடும். நம்ம அப்படியே இப்போ லைட்டாக லஸ்ஸி கிசி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துனா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க நல்லவே இல்லை, அவன் போட்ட மாதிரி தான் போடுறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்தார் தான் வந்து நம்ம வண்டி சர்வீஸ் எடுத்தாரு. பரம்பரை சர்வீஸ் बहुत अच्छा। हाँ सर्विस बहुत। हाँ सर रेडी कंप्लीट हो गया था। फुल रेडी आइए ना अपना। हाँ हाउ मच ले लो। ஓகே அந்த I will pay। உள்ள போயிட்டு அந்த பில்லிங் கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிட்டு தான் வெஹிக்கிள் நம்பரே மாத்தியாடா ஐயாவோட வெஹிக்கிள் நம்பர் கேட்டா ஒரே அனுபவம் புரியல ஃபில்லிங் ஓகே அங்கதான் சொல்லுமா ready हाँ गाड़ी ready
எரியுதா இண்டிகேட்டரு? என்னடா அது? கேவா கேவா मैं बोला वो जो बल्ब थे इसके इंडिकेटर के हाँ, वो हाँ। बाहर से डलवाए थे पहले, बाहर से एलईडी बल्ब थे, हाँ। बाहर से डलवाए थे ना, हाँ, हाँ। ये अब कंपनी वाले डल गए। ஓகே 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 परफेक्ट हो गया। ஷேக் Wobbling. ஹேண்டில் பார் வாப்ளிங் ओके கிளியர் வாட் ஹேப்பன் सब वो मैकेनिकल से पूछ देता हूँ। ठीक है। मैकेनिकल है वो सब- மெக்கானிக் கிட்ட கேட்டு சொல்றாராம் ஓகே ஆஸ்க் மீ வாட் இஸ் த ப்ராப்ளம் நம்ம வண்டி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாட்டர் இதுக்கு அவர் பிடிச்சே கேட்கணும் நான் அப்பதான் பேசுறது கரெக்டா இருக்கும் நாங்க முடிஞ்சதா முடிஞ்சாச்சா அடுத்து இங்க பாருங்க கரெக்டா எனக்கு தெரியுறமான்னு பாருங்க நல்லா தெரியல இது பாத்தீங்கன்னா லேமினேஷன் போட்டிருந்தோம் 2200 ரூபா ஆச்சு பட் ஆனா டேங்க் वो பேக்கேஜ் बोल रहे हैं सही நாசமா था, போச்சு सही था, कुछ भी नहीं किया। 2000 ரூபா காலி चल रहा है। வீட்டுல उसका ये शोल्डर पेन आ रहा था वो। नहीं नहीं वो बोला सही चल रहा ये सब ठीक है ये सब ये सब ठीक है। हाँ, सब सही है। எல்லாமே கரெக்டா தான் இருக்கான் கரெக்டா தான் இருக்கான் சரி ஆயில் சேஞ்ச் ஆயில் சேஞ்ச் हाँ, इंजन ऑयल। இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணல வேண்டாம்ல இன்ஜின் ஆயில் குட் हाँ, அதெல்லாம் அதெல்லாம் கம்பெனிடியா அதனால और आपको जो ऑफर था वो देना था भाई, वो फ्री भी आप लोग लेके साथ। ऑफर ले लिया ठीक है सर डिलीवरी चेक कर लेना वहाँ आए सो आप डिलीवरी चेक कर लेना ठीक है सार होगा रे क्रेडिट कार्ड के आ गया பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டாம் வேண்டாமா ஆமா ஆயில் சேஞ்ச் பண்ணணும் நம்ம அதுக்குதான் அவர் பண்ணல தான் பண்ணிடலாம் ஜியை கூப்பிட்டு எப்படி இருக்கு கேட்க ஆயில் எப்படி இருக்கு கேட்க லடாக் போயிட்டு ஆயில் செக் RSA RSA हुआ ஆசிங்க ஆசிங்க RSA रोड साइड सिस्टम लगाया हुआ है। ஆப் ஆப் आपकी गाड़ी का हुआ है? இருக்கு அது இருக்கு பண்ணிருக்கா है है ना? हाँ बस ठीक है, क्योंकि आप आने वाले टाइम पे जब आप जाओगे रोड टेस्ट के लिए कहीं पे भी आप जाते हो, ठीक है, वहाँ पे RSA पेंशन हो जाए बंद हो जाए तो RSA की तरह कॉल करोगे तो नियर बाई से लड़का आपके पास आ जाएगा। ओके ओके हाँ रोड साइड असिस्टेंट। ओके ओके ऐसा रेकॉर्डिंग பூசிங் ஆகாதுல்ல ஆஹா ரூம்ல பண்ண வேண்டாம் அப்படியே வைங்க ஓகே Quick to us. One day. அப்பா ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு, நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சுகம் வண்டியும் எடுத்துட்டேன், ஹேம்நாத் வண்டி சர்வீஸ் விடுற எல்லா வண்டியும் எடுத்தாச்சு. நம்ம புல்லட்டை இங்கேயே விட்டு நம்ம யூனிகான்லேயும் எஃப்இசிலையும் போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகா பார்டர் பார்த்துட்டு கோவிலை பார்த்துட்டு நேராக அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போக போகிறோம். இவர் வண்டி நம்மளாம் ஓட்டி கிழிச்சிடலாம் அங்கே போயிட்டு காஷ்மீரில் குதூகலமாக இருக்க வேண்டியது தான். வாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காஷ்மீரை பார்ப்போம் நாளைக்கு. இன்னைக்கு வாகா பார்டரை பார்ப்போம்.
பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மெயினாக சாப்பிட்ணும்ப்பா, லஸ்ஸி சாப்பிட்ணும்ப்பா. எங்கேயாவது ரொம்ப நாள் ஆச்சு இந்த லஸ்ஸியை பார்த்து, பஞ்சாப் லஸ்ஸியை சாப்பிட்டு. முதல் வேலையாக வந்து லஸ்ஸியை சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம திரும்பவும் சொல்கிற ஒரே வார்த்தை, கமெண்ட்ஸ் போடுங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய். ஓகே ஆஃப் பண்ணிடலாம்.